அன்பு தம்பி பாலமுரளி, அரிமாநாதன், வே மோகன்ராம், அன்பிற்குரிய கலையரசி, அருமை தம்பி ரிஷி போன்ற தம்பிமார்கள் அனைவருக்கும் முன்பாக எழுச்சி புரட்சியை மிக்க கருத்து சேர்ந்த உரைகளை வழங்கிய எங்கள் போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தமிழர் ஐயா பேராசிரியர் தீரன் அவர்களுக்கும் அன்பிற்குரிய தாய்மாமன் தமிழ் வணக்கம் சாரல் வீர் அவர்களுக்கும் எங்கள் அன்பிற்குரிய அம்மா முந்தா நம்பி அவர்களுக்கும் என் அருமை திரைத்தம்பிகள் காமிரா சிறிச்சந்தர் அவர்களுக்கும் சென்னை மாவட்ட பொறுப்பாளராக பணியாற்றி வருகின்ற தம்பி அதிகமான அவர்களுக்கும் என் அன்பு அண்ணன் சி தங்கராசு அவர்களுக்கும் என் அன்பு தம்பி அரிமா சுந்தர் அவர்களுக்கும் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கிற மதிப்புக்குரிய பெருந்தமிழர் ஐயா முருகராசன் அவர்களுக்கும் அன்புக்குரிய தம்பி கோவை ஹரிராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் என் அருமை இளவல் வழக்குரைஞர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் என் பாசத்திற்குரிய தம்பி வழக்குரைஞர் ராஜீவ் காந்தி அவர்களுக்கும் என் அன்பு தம்பி இமானுவேல் அவர்களுக்கும் என் அருமை தம்பி உமை அழகிரி அவர்களுக்கும் என் அன்பு தம்பிகள் டேவிட் பன்னீர் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தை உடனிருந்து ஒத்துழைத்து சிறப்பாக நடத்துகிற என் தம்பிமார்கள் அனைவருக்கும் இந்த கூட்டத்திற்கு சிக்கல் வராமல் பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கிற எங்கள் வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் என்ன பேசுவார்கள், ஏதாவது வழக்கு பேச போடுகிற மாதிரி வாய்ப்பு தருவார்களா என்பதை குறிப்பாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற எங்கள் மரியாதைக்குரிய பாசத்திற்கும் அன்பிற்குரிய உளவுத்துறை அதிகாரிகளுக்கு இளவுணர்வோடும் மான உணர்வோடும் திரளாக கூறியிருக்கிற என் உயிருக்கு இனிப்பான என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நாம் தமிழர் ஏன் என்று தமிழகத்தின் பெருக்கடில் விளக்க வேண்டிய ஒரு அவலம், ஒரு கேவலம் வந்திருந்தது. தமிழர்களுக்கு முன்பே நாங்கள்லாம் தமிழர்கள் என்று சொல்லுகிற ஒரு இழிவான நிலை நம் இனத்திற்கு வந்துவிட்டது. என்ன புதிதாக நாம் தமிழர் என்று எல்லோரும் என்னிடத்தில் கேட்கிறார்கள். நாம் தமிழர், அதனால் நாம் தமிழர். இது நாட்டை ஆள்வதற்கா? முதல்ல இந்த நாட்டில் நாங்கள் வாழ்ந்தோம், அதுக்குதான் இந்த பேச்சு. ஆட்சிக்கா? தமிழின மீட்சிக்கு, அதற்காகத்தான் இந்த கட்சி. பதவிக்கா? தமிழ் மக்களுக்கான உதவிக்கு, அதற்குத்தான் இந்த கட்சி. பணத்திற்கா? ஒருபோதும் இல்லை. தமிழன் என்கிற பெருமை மிக்க தேசிய இனத்திற்காக இந்த கட்சி. என்ன கொள்கை? வென்றாக வேண்டும் தமிழ், அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழ். தமிழை வாழ வைப்போம், தமிழனை மட்டுமே ஆள வைப்போம். இதுதான் முதன்மை கொள்கை. இந்த கொள்கையை விளக்கினால் அது நீண்ட பெரிய வரலாறாக எது கொள்கை? என் மொழிக்கு எதிராக, என் இனத்திற்கு எதிராக எதுவரையும் எதிர்த்து நிற்பதுதான் உயிர் கொள்கை. அதுதான் என் இயக்கத்தின்
இரு கண்ணான கொள்கை. என் அன்புக்குரிய, என் பாசத்திற்குரிய என் தமிழ் சொந்தங்கள், ஆயிரத்தி 1984 மத்திய பிரதேசத்தில் போபாலில் யூனியன் கார்பைடு நிறுவனத்திலே, அமெரிக்காவுக்கு சொந்தமான பன்னாட்டு நிறுவனத்திலே ஏற்பட்ட கசிவு, விஷவாயு கசிவு, மெத்தேல் ஐசோசைனைடு என்ற அந்த விஷவாயு கசிவினால் ஒரு டிசம்பர் 2ஆம் நாள் ஒரு நள்ளிரவில் இரவும் பகலும் உரசி விடுகிற ஒரு அதிகாலை பொழுதிலே அந்த விஷக்கசிவு பரவி 26,000 பேருக்கு மேற்பட்ட மனித உயிர்கள் பலியாகியிருக்கிறது. ஆனால் அதற்கு காரணமான வாரன் ஆண்டர்சன் என்பவர் தப்பித்திருக்கிறார், கைது செய்யப்படவில்லை. அதை தைப்பிக்க வைத்தது அன்றே அந்த மண்ணை ஆண்ட முதல்வராக இருந்த அர்ஜுன் சிங் என்று காங்கிரஸ் கட்சியே மூத்த தலைவர்களே, அந்த மாநிலத்தை ஆண்ட முன்னாள் முதல்வர்களே என்று சொல்கிறார்கள். அப்போது பாரதத்தின் பிரதமராக இருந்த ராஜீவ் காந்திக்கு தெரியாமல் ஆண்டர்சன் மத்திய பிரதேசத்திலிருந்து டெல்லிக்கு சென்று அங்கிருந்து அமெரிக்காவுக்கு சென்றிருக்க முடியாது என்று சொல்கிறார். இதை கவனிக்க வேண்டும். நாங்கள் இதுவரை எதுவும் சொல்லவில்லை, எல்லோரும் சொல்றார். இவ்வளவு காலங்கள் வைத்து இப்போது ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 7 பேருக்கு வெறும் 2 ஆண்டுகள் தண்டனை. என் அருமை தமிழ் சொந்தங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா 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 என்று நாம் உயிருக்கு மேலாக நேசித்த நமது தேசம், நமது தாய்நாடு என்று நாம் நம்பிய தேசம், தமிழர்களுக்கு மட்டுமல்ல மனித உயிர்களுக்கு எதிரானது என்பதை இந்த தீர்ப்பு நிரூபித்திருக்கிறது. மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு தேசம் இல்லை, இங்கே நீதி இல்லை, எந்த மனிதனும் வாழ்வதற்கும் நாடு இல்லை என்பதை இந்த தேசம் அந்த தீர்ப்பின் மூலமாக நிரூபித்திருக்கிறது. இதை மறைப்பதற்கு இன்று போவால் இசைவாயை பற்றி நாடு பேசுகிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற நடுவரை ஏடுகளெல்லாம் எழுதுகிறது. இதை யாரால் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று விசாரிக்க வேண்டும். அர்ஜுன் சிங் அவர்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உண்மையை பேச வேண்டும் என்றெல்லாம் கேள்விகள் எழுதுகிறார்கள். கடந்த 3-4 தினங்களுக்கு முன்பு ஒரு போர் குற்றவாளி, சிங்கள வெறியன், ஒரு கொலைகாரன் ராஜபக்சே, தமிழகத்தின் ஜென்ம எதிரி ராஜபக்சே இந்தியாவிற்கு வந்து சிவப்பு கம்பள மரியாதையோடு வந்து இந்த நாட்டின் பெரும் பெரும் தலைவர்களை எல்லாம் சந்தித்துவிட்டு பாரதத்தின் பிரதமர் அவருடைய கைகுலுக்கி, குடியரசுத் தலைவரிடத்திலே கைகுலுக்கி விரும்புவது பல ஒப்பந்தங்களை போட்டு சென்றிருக்கிறார். நெட்ல வரும், நெட்ல வரும். இல்ல இல்ல எதுவுமே இல்ல, தமிழ் அவ்வளவுதான். நீங்க யாரு? தமிழனா பண்ணக்கூடாதா? ஆழ்கடத்தல் வழக்கிலே இது வழக்கு இருக்கிறது. ஒரு கொலைகாரன் எப்படி இந்த நாட்டில் உளவுத்துறை சொல்கிறார்கள், அவன் இயக்கத்தில் இருக்கிற உயிரை நிறுத்தி அவன் பேர் என்ன, அவன் அப்பன் பேர் என்ன, அவன் ஆத்தா பேர் என்ன, அவன் அண்ணன் தம்பி பேர் என்ன, இதையெல்லாம் குறிப்பிடுகிற இந்த உளவுத்துறை இத்தனை ஆயிரம் காவல்துறை இருக்கிற போது இந்த தேசம் தேடப்படுகிற ஒரு கொலை குற்றவாளி டக்ளஸ் தேவானந்தா எப்படி பத்திரமாக இலங்கைக்கு தப்பி போயிருக்க முடியும்? தப்பி போக வைத்தது யார்? யார்? பிரபாகரனை வீழ்த்த வேண்டும் என்று எவரவர்கள் துடித்தார்களோ, பிரபாகரனுக்கு எதிராக ஒரு துரோகியை உருவாக்க வேண்டும் என்று எவரவர் கருதினார்களோ அவர்கள்தான் அவரை அனுப்பி வைத்தவர். டக்ளஸ் தேவானந்தா அமைச்சர், சந்தேகா அமைச்சரவையிலும் அமைச்சர், இந்த மஹிந்தா ராஜபக்சே அமைச்சரவையிலும் அமைச்சர். என் அன்பு சொந்தங்களே, அவன் வாங்கி